ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போய் வைகேம் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 22. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம சைக்கிக் பேட்ச் வச்சுருப்போம். ஸோ இந்த ஆனிவர்சரி சிட்டிக்கு வந்து சைக்கிக் பேட்ச் வச்சுட்டு ஸோ இப்போ அந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் செரீனா வாஹா அவன் லைசாண்டர் இருக்கான்ல, ஸோ அவன் ஹலோ கிளஸில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ எல்லோரும் என்னோடய கேஃபேக்கு வாங்க அப்படின்னு இருப்பான். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தாங்க அங்கே போய்ட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்ளச்சிண்டர் இப்போ அது ஒரு மாதிரி டேலண்ட் ஃப்ளேம் ஆகிடுச்சு. அது கூட தெரியாமல் நான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டேலண்ட் ஃப்ளேமை தூக்கிட்டு ஒரே தான் லூமினாசிட்டி போக்கிமான் சென்டர் முன்னாடி போய் நின்றுட்டேன். வழக்கம் போல் இப்போயும் வழியை மறந்து சுற்றிட்டுருக்கேன் கைஸ் நான். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசினேன். ஸோ இவன் வழி சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு போய் ஒரு வாட்டி இங்கே தான் எங்கேனா இருக்கா பார்த்துட்டு வரலான்னு போனேன் கைஸ். பார்த்தா நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியலையா. ஸோ இது வந்து ரெட் பேல்ஸா, நம்ம போக வேண்டியது மெஜெண்டா பேல்ஸா. அது எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு, நான் எங்கேருந்து போகிறது. ஸோ பார்த்துருக்கேன் கைஸ், ஆனால் இந்த கிளமெண்ட் கூட ஜிம் பேட்டில் பண்ணும்போது. ஸோ அதனால் எங்கேன்னு தெரியாமல் இவன்கிட்டே வந்து ரூட் கேட்டணும். இவன் என்னன்னா எடுத்துகிட்டு போய் விட்றான் கைஸ். வெறும் டாக்ஸி வேலை மட்டும் தான் இங்கே பார்ப்பான். ஆட்டோக்கார மாதிரி ரூட்லாம் சொல்ல மாட்டான். கைஸ், இந்த இடத்துல மாற்றி இதுன்னு கொடுத்துட்டேன், ஃபெசிலிட்டிஸ்ன்னுட்டு. ஃபஸ்ட்டு சர்வீஸ்னு கொடுத்துட்டேன் கைஸ் மாற்றி. ஸோ இப்போ வந்து கேப் புக் பண்ணிட்டேன். ஸோ பேஸ் சார்ஜ் வந்து 710 ரூபாவான். சரி வாடா டே, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ தரேன்னுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ லைசாண்டர் கேஃபே, எல்லார் கேஃபேன்னு ஆரம்பிக்குது. இவன் கடை மட்டும் லைசாண்டர் கேஃபேன்னு ஆரம்பிக்குது. அதுலேருந்தே தெரில இவன் தான் இந்த இதனோட ஆன்டகனிஸ்ட். ஆமாம், வில்லன் அவன் தான் கேஸ் வில்லன். ஸோ போன தடவை வந்தப்போ 2000 ரூபா வாங்கிடுவான். இந்த 1500 ரூபா தான் வாங்குறான். மேபி இந்த வாட்டி கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான். இப்போ கரெக்டாக கேஃபே முன்னாடி எடுத்து நிறுத்திருக்கான். ஸோ இப்போ நான் டேரெக்டாக உள்ளே போகலான்னு பார்த்தேன். இவங்கெல்லாம் சண்டை போடாமல் உள்ளே விட மாட்டாங்க. அங்கே போய் நின்று அது ஆன்டிக் பீஸ் அப்படின்னுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் கைஸ். ஸோ ஸ்டஃப்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. மெயினாக இதுக்கப்புறம் ஆமாம் கைஸ், இதுக்கப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாக சண்டை தான். நெக்ஸ்ட் பார்ட்டும் சண்டையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த பார்ட்டை தான் 8ஆம் ஜிம் பேட்டில் பண்ணுவோம் கைஸ். இப்போ இவங்கிட்ட கொஞ்சம் வாங்கணும் கைஸ். ஸோ என்னென்ன வாங்கினா போஷனு, அப்புறம் ஹைப்பர் பால், அல்ட்ரா பால், ஹைப்பர் போஷனு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ஃபுல் ரீஸ்டோர் கூட வாங்கி வச்சுக்கிட்டேன் கைஸ். ஸோ தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் கைஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் பேச இருந்தால் மன்னிச்சிக்கோங்கோ. நான் எப்படின்னா 20 நிமிஷம் கூட ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் இருக்குது கைஸ் வீடியோ. ஸோ நான் எல்லாம் 2Hஸில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இவங்கிட்ட சண்டை போடணும் கைஸ். இவங்கிட்ட சண்டை போட்டால் ஒரு இது சொல்லுவான், அதாவது கோடு திறந்தடு சிசிஏ அப்படின்ட்டு. யாரா உனக்கு திறந்தடு சிசின்னு சொன்னால் நம்மளோட சாம்சங் ப்ரோ தான் சொன்னார். ஸோ திறந்தடு சிசிஏ. ஸோ அதுதான் நான் காப்பி பண்ணிட்டேன். இன்ஸ்பிரேஷன் கைஸ். இது ட்ரெஸ் பாதியாவது போக்கிமான் கைஸ். வெற்றிகரமாக அவனை தோக்கடிச்சு வச்சு அவன் ஒரு பாஸ்வேர்டு சொல்வான், ஓப்பன் சீசம் அப்படின்னா திறந்துட்டு சீசே அப்படின்றது தான் ஓப்பன் சீசம். ஸோ இப்போ இதுக்கிட்ட சண்டை போட்டால் சீக்கிரம் பிளேஸ் இங்கே தான் இருக்குது, கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே டேரெக்டாக போனேன், விடல. அதனால தான் கைஸ் எல்லாருக்கிட்டையும் போட்டி போட்டுட்ருக்கேன், வேறு வழி இல்லை கைஸ். அதை தோக்கடிச்சிட்டு அப்படியே போக்கிமான் சென்டர் நடந்தே இல்லை சைக்கிளில் போயிட்டு சைக்கிள்லேயே வந்த நாள் முதல் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு போயிட்டு வந்துட்டு கரெக்டாக இதை பாஸ்வேர்ட் கேட்டுச்சு. ஓப்பன் சீசம் சொன்னோன்னே வெல்கம் அண்ணா, ஏன்னா அவன் வீட்டுக்காடா வரேன், அவன் அழிக்க வந்திருக்கேன்டா. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் ஒன்று என்னை தடுக்கிறியா இல்லை டிக்கெட் வாங்குறியான்னு கேட்குறான். பேட்டில் போட்டுக்கலாம் வரியா அப்படின்றான். பேட்டில் போட்டுக்கலாம், வாடா தம்பி, சின்ன பையன்டா, நிலா இன்னும் வளரணும்டா, என்கிட்ட சண்டை போடணுன்னா 4 போக்கிமான் வச்சுட்டு வந்துட்டான் பைத்தியக்காரன் கைஸ். இது மின்ஃபூ கைஸ். ஸோ பீக்கச்சு வச்சு சண்டை போடலான்னு பார்த்தேன். பீக்கச்சு ஒரு அடி கூட தாங்க மாட்டேன் கைஸ். ஸோ கன்ஃபார்ம் பீக்கச்சு லெவல் ஏற்றியே ஆகணும். ஐஜம் கிக் தான் போட்டுச்சு, எப்படி ஆயிடுச்சு, எவ்வளோ குறைஞ்சிச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஐஜம் கிக்கே எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். அலுச்சா அந்த ஒரு நல்ல போக்கிமான் கைஸ். ஆனால் அலுச்சா, அப்புறம் இது டபுள் ஹெட், அதோட லாஸ்ட் எவல்யூஷன் என்னன்னு தெரில. பார்த்தீங்களா, அலுச்சா வந்த ஒரே அடி தான் தலைவனுக்கே இது போட்டுச்சு கைஸ்.
ஹை ஜம்ப் கிக்கே நாங்கள் ஹை ஜம்ப் கிக் போடுவோன்ட்டு கைஸ். அதுக்கப்புறம் இந்த போக்கிமான் எடுத்துகிட்டு வந்தான். இதுக்கப்புறம் உனக்கு மரியாதைலாம் கொடுக்கறது இல்லை கைஸ். எடுத்துகிட்டு வந்தான். டீம் பிளேயரோட தலைவனே அவன் தான் கைஸ். ஒரு அடி கூட தாங்களே, செத்து போச்சு. அது ஒரு அடி கூட தாங்களே, பட்டுன்னு வச்சா பொட்டுன்னு போயிடுச்சு. பாவம் இல்லை கைஸ், பாவமே இல்லை. சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். கேரிடோஸா கைஸ்? இது ஒரு ஃப்ளையிங் ப்ளஸ் வாட்ரு. இது கொஞ்சம் டஃப்பு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். இதுக்கு கடைசி லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் போடுவோம், செம்மையாக இருக்கும். கேரிடோஸ் கிட்ட மெகா எவால் போடுவான் கைஸ். இப்போ இல்லை, அது அடுத்த எபிசோடில் மேபி சான்ஸ் இல்லை. அடுத்த எபிசோடு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ பவுன்ஸ் போட்டேன். கத்தக்காளி சாகுமான்னு பார்த்தா சாகலை. பிரச்சனையாக போச்சு. கொஞ்சம் தான் கைஸ் இதுக்கும் போச்சு. சொன்னால் பேரலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல இது தெரியுமா? பேரலைஸ் ஆனால் நம்மளுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி. இப்போ அதாவது பேரலைஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு மூவ் போட முடியல. சார் நான் என்ன பண்ணேன், இதாண்டா கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்காச்சு தூக்கிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு நேராக வந்துட்டேன் கைஸ். வந்துட்டு ஒரே அட்டாக்கில் சாகும் அப்படின்னு பார்த்தா ஒரே அட்டாக்கில் செத்துச்சு கைஸ். எலக்ட்ரோ பால் தான் போட்டேன். சரி, வாட்டர் டைப்பு எலக்ட்ரிக் டைப் வீக்கு தலைவருக்கு பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடுச்சு. இப்போ அவன் கேரிடோஸ் சம்மந்தெல்லாம் அவன்கிட்ட மாட்டிட்டு அடி வாங்கிட்டு இருக்கு. பைரோரா கிரனிஞ்சா இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை கைஸ். இந்த பைரோர் பார்க்க அவனை மாதிரியே இருக்குது, லைசண்டர் மாதிரியே. ஸோ அவனை மாதிரி சுற்றி சிங்கம் மாதிரி மீஸ் மாதிரி வச்சு சுற்றிட்டுருக்கு. பைரோர் எந்த இடத்துல மாட்டோன்னு தெரில. மாட்டினால் பிடிக்க மாட்டேன், அது வேறு விஷயம் கைஸ். அடுத்தது எந்த கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணு கைஸ். போக்கிமான் மூன் போடலாமா இல்லை போக்கிமான் அல்ட்ரா மூன் போடலாமா? இது 2 தான் கன்ஃபியூஷன். ஸோ சன்னு கன்ஃபார்ம் ஆட போகிறதில்ல, நிறைய பேர் ஆடிட்டுருக்காங்க கைஸ். ஸோ அதனால் மூன் மட்டும் போடலாம், சன்னு வேணாம் கைஸ். பைரோரையே முடிச்சாச்சு. இப்போ எங்கடா மூஞ்சி வச்சுப்பேன் பைத்தியக்காரா? இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? தெம்பு தைரியம் இருந்தால், அதாவது நீ என்னை ஸ்டாப் பண்ணணுமா? அதுதான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துல எலிவேட்டர் கீ இருக்கும், யாருக்கிட்ட இருக்கும் எனக்கே தெரியாது, போய் கண்டுபிடிச்சி வாங்கி எடுத்துகிட்டு வா அப்படின்வான். டீம் பிளார் சயின்டிஸ்ட் கிட்ட தான் யார்கிட்டையும் இருக்குது அப்படின்ற பைத்தியக்காரன். சரிடா தம்பி போ, வரேன். வேறு வழி சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே ஆகணும், இல்லாட்டி விடுவியா நீ? போகல கைஸ். இந்த இடத்துல நம்மளோட பீக்கச்சுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு அடிக்கே இப்படி சாகும்னா எதிரே பார்க்கல சத்தியமாக பீக்கச்சு. ஸோ மேபி நமக்கு சூப்பர் எஃபெக்டிவ்னு நினைக்கிறேன். ஆனால் தரமாக இருந்துச்சு. ஸோ அவன் போக்கிமானையும் குறை சொல்லக்கூடாது. அவன் எனக்கு பிடிச்சது அந்த மெயின்ஃபூ தான் கைஸ். பீக்கச்சுக்கு எவ்வளோ குறைச்சிடுச்சோ. அது ஒரு கிராஸ் டைப்புன்னு தான் நினைக்கிறேன். கிராஸ் ப்ளஸ் ஃபைட்டிங்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கணும்னு தான் நடந்தாகணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இது தேடுற வேலை இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய வேலை கைஸ். எனக்கு இந்த வேலையை உங்களால் பண்ண முடியுமா? பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இவங்கிட்ட சண்டை போடணும். இது பொண்ணு. ஸோ இதுக்கிட்ட சண்டை போடணும் கைஸ். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல இருக்க எல்லோரும் அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இல்லாட்டி அவ்வளோ அப்புறம் உங்களுக்கு தோக்கடிச்சிட்டா திரும்ப நீங்கள் இன்னொரு பேட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த ஓட்டையில் இருந்தீங்கன்னா மேலே போயிடுவீங்க. இப்போ இந்த பொண்ணை அடிக்கணும், இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடணும். ஸோ இதுக்கிட்ட சண்டை போடணும். இவங்களாம் தோற்று போயிட்டா ஒரு போஸ்ட் தராங்க கைஸ். இப்போ அந்த பொண்ணு உட்காந்துக்கிச்சு, இது என்ன பண்ண போதோ தெரில. இங்கே கைஸ் முடிச்சுடுறேன் கைஸ். இது அந்த விஆர் பொண்ணு நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல, அந்த இதில்னா அந்த அபாமா ஸ்னோவை காப்பாற்ற போகிற இடத்துல மைட்டியானாவா கைஸ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பச்சை கலர் இருக்குல்ல, ஸோ இதில் போகணும். எல்லோ கலரில் போனால் என்ன நடக்கும்னு தெரில. இப்போ இதுவாக எடுத்துகிட்டு போய் உங்களை ஒரு இடத்துல விடுங்க கைஸ். பாருங்கள், அது பாட்டுக்கு போகிற வழியிலே போங்க. ஸோ இவன்கிட்ட மாட்டாமல் போயிடுங்க கைஸ். அவன்கிட்ட மாட்டாமல் போயிடலாம் ஈஸியாக. ஸோ அப்புறம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரெஸ்ட் ரூம் கைஸ், ரெஸ்ட் ரூம் இல்லை இது ஸோ நானே வளரேன் கைஸ். ரெஸ்ட் ரூம் இல்லை கைஸ், ரெஸ்ட் ரூம், அதாவது தூங்குற ரூம். டீம் ஃப்ளாருக்காக வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல ஆண்டும் இருந்துச்சா நம்மக்கிட்ட ஒரே ஒரு அட்டாக் தான், மடி ஓட்டர் கத்தமாயிடும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அந்த இடத்துல நான் ஆடின கிளிப்பை காணோம். அதாவது அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் கைஸ், அந்த கிளிப்பை காணோம். ஸோ திரும்ப வேணால் போயிட்டு வரலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல மாட்டிக்கூடாதுன்னு ஸ்பீடாக போனோடனே மாட்டிக்கினேன். விதி, வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா ஒரு இது ரூம் இருக்கும் கைஸ், ரெஸ்ட் ரூம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் போக்கிமான்க்குலாம் இது எல்லாமே பிபியிலேருந்து ஹெச்பியிலேருந்து எல்லாம் ஏறிடும். ஸோ உங்களுக்கும் போக்கிமான் ரெஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கும் அதிக அட்வான்டேஜ் தான். போக்கிமான் சென்டர் போகாமல் இங்கேயே ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க கைஸ், இந்த இடத்துல கத்தக்கரை பரதநாட்டியெல்லாம் ஆடிட்டு இருந்தேன். அது பாட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப இந்த பொண்ணுக்கிட்ட வேறு சண்டை போடணும் கைஸ். சண்டை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடும் இன்னும் ஃபைட்டிங் தான், டிஷும் தான். ஸோ இந்த எபிசோடும் ஃபைட்டிங் தான். எத்தனை எபிசோடு ஃபைட் பண்ணுறது? போக்கிமான்லாம் ஹீல் பண்ணுறதுக்குள்ளே செத்துடும் கைஸ். கிட்டத்தட்ட வாங்கி வச்சுட்ருக்கேன், நிறைய போர்ஷனே வாங்கி வச்சுட்ருக்கேன். ஸோ அதான் பிரச்சனையே இல்லை. ஸோ ஹீல் பண்ணிடலாம். திரும்பவும் சண்டையா? லூஸு மாதிரி வரீங்க சண்டை போடுறதுக்கு. கைஸ் நம்ம சார்ஜர் ஃபயர் ஸ்பின்னுன்ற ஒரு அட்டாக் எடுத்துச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா 35 தான் பவரு. ஆனால் வாட்டர் சூரிக்கன் மாதிரி அட்டாக் போட்டுகிட்டே இருக்கும். வாட்டர் சூரிக்கன்னா ஒரு அட்டாக் கூட தராது. ஸோ இது ஃபயர் ஸ்பின்னா நீங்கள் ஒரு வாட்டி ஃபயர் ஸ்பின் போட்டிங்கன்னா அது எல்லா இதுக்கும் யூஸ் ஆகிட்ருக்கும் கைஸ். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ இதுவும் நம்ம அங்கே பார்த்த போது தான் கைஸ். ஸோ அந்த அவாவாசனம் கேட்டேன், விஆர் பொண்ணு விஆர் கிளாஸ் மாட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இது மெட்டா, அது வந்து ஆப்பிள் விஷன். ஆப்பிள் இல்லை கைஸ், ஆரஞ்சு விஷன். இது வந்து டாட்டா. ஹவுண்டுமா இப்போ தான் சாகுன்னு சாகுது கைஸ். அதுவும் ஃபயர் ட்ரை பண்ணுறேன், ஃபயர் ஸ்பின்னை தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த போக்கிமான் இருக்கு இல்லையா, ஸோ குட்ரா அது வந்து பவர் வைப்புன்னு ஒரு மூவ் கற்றுக்குச்சு. ஸோ எதை மறக்க தெரியாமல் ட்ரெயின் டான்ஸ் சும்மா தண்டத்துக்கு கெட்டியாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு எதுக்கு அதை வச்சுட்டு இருந்தேன்னா, நான் எவால்வ் பண்ணலான்னு தான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னிச்சு கூகுளு, ட்ரெயின் டான்ஸும் ட்ரிசலை வச்சு நம்மளால் எவால்வ் பண்ண முடியாதாமா. ஃபயர் ஸ்பின்னா இப்போ நீங்கள் ஒரு அட்டாக் போட்டிங்கன்னா அந்த அட்டாக் வந்து ஃபயர் ஸ்பின் வந்து ஒரு டேர்னுக்கும், அதாவது நீங்கள் ஒரு அட்டாக் போட்டு இப்போ அந்த இன்னொரு போக்கிமான் ஒரு அட்டாக் போட்டுச்சுன்னா ஸோ அந்த அட்டாக் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஃபயர் ஸ்பின்னால் அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். பேர்ன்ட்டு மாதிரி கைஸ். ஸோ பேர்ன்ட்டு எப்படி அந்த மாதிரி தான் ஃபயர் ஸ்பின். ஸோ இப்போ நம்மளுக்கு எலிவேட்டர் கீ கிடச்சிச்சே, மேலே போனால் ஒருத்தன் கதை சொல்லுவான். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டா கைஸ். எங்கள் மேலே போனோன்னு சொல்கிறேன். கைஸ் இந்த இடத்துல வலியை மறந்து சுற்றிட்டு இருந்தேன், பைத்தியமாட்டோம். ஸோ இந்த இடத்துல போக்கி பால் இருக்கும் கைஸ். நீங்கள் அந்த இதுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஹைப்பர் போர்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முக்கால்வாசி போனேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹைப்பர் போர்ஷன் இருக்கா, எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்திருக்கேன். சீக்கிரம்டா கைஸ். இப்போ இங்கே வந்தாச்சா? ஸோ இப்போ எப்படி போகணும்? ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இதுவை மட்டும் திருப்பி வச்சுருந்தானா அழகாக போய்ட்டு அழகாக வந்துருக்கலாம். ஸோ நான் போக்கிமான்லாம் போய்ட்டு ஹீல் பண்ணிட்டு வந்துடுறேன் இருங்க கைஸ். போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். அவன் தான் டேரெக்டாக உள்ளே போயிட்டான், லைசாண்டர் லேப்ஸ். அவன் தான்டா இன்றைக்கி பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். B2க்கு போகணும் கைஸ், சீக்கிரம் போடா கைஸ். நான் ஏன் அடிக்கடி சேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க கைஸ். சும்மாவே இருக்கிறது இல்லை. லிசன் பன் ஹூ ஃபேஸ் லிசண்டர். தலைவன் கதை சொல்கிறான் இருங்க கைஸ். கைஸ் நல்ல வேலை நான் இந்த இடத்துல சேவ் பண்ணேன். அது போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டு இருக்கேன் கைஸ் இப்போது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கதவுல போகலாமா? ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு போக்கிமானை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அப்படி இப்படி தான். ஒரு வார் தொடங்குச்சு. அந்த வாரில் அந்த மேனும் ஒரு பார்ட்டாக இருந்தான். ரொம்ப வருடங்கள் கழிச்சு அவனுக்கு செத்து போயிட்ட அப்புறம் ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தான் தந்தாங்க. அந்த மேன் அதை திரும்ப உயிரோடு கொண்டு வர நினச்சான். ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய மிஷினை பில்ட் பண்ணான். ஸோ அதை வச்சு அந்த போக்கிமானை திரும்ப உயிரோடும் கொண்டு வந்தான். ஸோ அதுக்கப்புறமா அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அந்த வாரை நிறுத்த முயற்சி பண்ணான். ஸோ அவன் என்ன பண்ணான்னா அந்த மிஷினையே ஒரு அல்டிமேட் வெப்பனாக மாற்றிட்டான். ஸோ அந்த அல்டிமேட் வெப்பனை வச்சு அவன் வெடிக்க வச்சு அந்த வாரை நிறுத்தினான். பேரழிவை சந்தித்தது உலகம். ஸோ ஃபைனலி ஒரு பெரிய அழிவுக்கு அப்புறம் அந்த வாரை நம்ம நிறுத்திட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த போக்கிமானுக்கு அவனை பிடிக்காமே போயிடுச்சு.
ஏன்னா அவன் ஒரு உயிருக்காக எல்லா உயிரையும் கொண்டுட்ருக்கான்னுட்டு. ஸோ எல்லா போக்கிமானுக்கும் ரிஸ்டோர் லைஃப்பை ரெஸ்ட் பண்ணிச்சு. அப்புறமா அந்த போக்கிமான் அவனை விட்டே போயிடுச்சு. ஸோ தி எண்ட். ஸோ கைஸ் இதுதான் கதை. ஒரு போக்கிமான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் கதை வந்துச்சு. ஸோ கீ எடுத்துகிட்டு வந்துடணுமா? வேனிஷா என்னடா விளையாடிட்டு இருக்க பைத்தியக்கிறா? ஸோ கைஸ் அவன் ஏதாவது கீ கேட்குறான், ஏதாவது ஆன் பண்ணுறதுக்கா. அந்த கீ தான் ஒரு முக்கியமான பார்ட். ஸோ அந்த கீ என்னன்னு கேட்டிங்கன்னா லெஜெண்ட்ரி. சொல்கிறேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு தக்கடை சேவ் போட்டுக்கிட்டேன். தக்கிட யார்? ஜிடி ப்ரோ. தக்கிட. ஸோ நானும் கரெக்டாக அந்த 3வது கோட்லேயே நடந்து போகணுன்னு பார்த்தா முடியல. ஸோ அதுக்கப்புறமா இதை வச்சு யூஸ் பண்ணி நடந்து போனேன். கரெக்டாக 3வது கோட்லேயே நடந்து போய்ட்டுருக்க மாதிரி. அதாவது இந்த சென்டர் கோட்டில் அந்த சைடு வந்து பார்த்தா 3 வரும். ஸோ நம்ம B1லேருந்து தான் வந்தோம். ஸோ இப்போ B3க்கு போகணும். அந்த சைடு போனீங்கன்னா முட்டு சந்து கேஸ் அந்த சைடு ஒன்று இருக்குது. நானே கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா கின் சைடு வெளியே வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பட்டன் அழுத்த போகிறோம்னா நம்மளோட சாம்சங் ப்ரோ இருக்காருல்ல. ஸோ அவர் வந்து ப்ளூ கலர் பட்டன் அழுத்திருப்பார். ஸோ நான் வந்து ரெட் கலர் பட்டன் அழுத்தேன். ப்ளூ கலர் அழுத்தினா என்ன ஆகும்னு அவருக்கு காமிச்சாரு. ரெட் கலர் அழுத்தினா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன் கைஸ். ஸோ இதில் இந்த ஒரு பட்டன் தான் இது அல்டிமேட் வெப்பன் ஆன் பண்ணுற பட்டன் அப்படின்றான். ஸோ எதை அழுத்தினாலும் பார்க்கலாம் கைஸ். ரெட் அழுத்தினா என்ன நடக்குதுன்னுட்டு. ஹோ தம்பி யாரை பார்த்து சின்ன பையன்ற ஒரு அடிக்கு நிற்பியா நீ? ஃப்ளார் ஜொராசிக் பார்க்கில் ஒரு ட்ராகன் மாதிரி இந்த ஜொராசிக்னு பேர் வச்சுருக்கான். பாய்சன் ஃபேங் மட்டும் போடாமல் இருந்தால் சரி. கைஸ் பாருங்கள், ஃபயர் ஸ்பின் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஸோ நல்லது கைஸ். கைஸ் இது கிராஸ் பாய்சன் போட்டுச்சு, ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. சாரிசார்டு அந்த மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட பாய்சன் ஃபேங் வாங்கினேன். அப்போ கூட சாரிசார்டுக்கு ஒன்றும் ஆகலை கைஸ். ஸோ ஃப்ளேம் தோர் யூஸ் பண்ணேன். கத்தம் டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ நீங்கள் ஃபயர் ஸ்பின்னை பார்த்துருப்பீங்க. அது அட்டாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு இதுவாச்சு. அது வந்து அந்த வட்டத்தில் மாட்டிக்கிச்சு. இது என்ன போக்கிமான்றா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இது ட்ராகன் டைப் போக்கிமானாக இருக்குமோ. இதுக்கும் ஃபயர் ஸ்பின் போட்டேன் கைஸ். ஸோ ஃபயர் ஸ்பின்னில் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பே பேக் யூஸ் பண்ணிச்சு. ஸோ இன்னும் அவ்வளோ பெரிய அட்டாக்லாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராகன் டைப்பாக இருக்கும்னுட்டு ட்ராகன் டைப் அட்டாக்கே போட்டேன். இன்றைக்கி ட்ராகன் டைப் அட்டாப்பே போடலாம், செத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அது எதாவது அட்டாக் யூஸ் பண்ணிச்சு. நான் என்னோடய ஃபயர் ஸ்பின்னே கிட்டத்தட்ட பிடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அட்டாக் போட்டேன், என்ன போடலன்னு நல்லா செத்துரும் இல்லை. ஸோ அதனால் ஃப்ளேம் தோர் யூஸ் பண்ணி கத்தம் டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சிட்டேன் கைஸ். மூஞ்செல்லாம் கருகி போச்சா தான் என்கிட்ட வச்சுக்கூடாதுன்றது. எம்பின்னா சும்மா இல்லை. தோற்று போயிட்டு மூஞ்சி திருப்பிட்ட பாருங்கள். எனக்கு ஏன் கைஸ் இப்படி இருக்காங்க? ஒருத்தன் தோற்று போனால் கையை ஒரு பொண்ணுங்களாம் கீழே உட்காந்துறாங்க, பசங்களாம் திருப்பி எடுக்கிறாங்க. இல்லாட்டி சவால் விட்டு போகிறது. இங்கே 2 பட்டன் இருக்குது, அது என்ன ஒன்று அமுத்து. அப்போ தான் அல்டிமேட் வெப்பன் நானாக ஆகுன்றான். ஸோ நம்ம கையாலேயே ஆன் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ நான் சாம்சங் ப்ரோ வந்து ப்ளூ கலர் பட்டன் அழுத்தார். நம்ம வந்து ரெட் கலர் பட்டன் அழுத்துவோம். ப்ளூ கலர் பட்டன் அழுத்தானா மிஷின் ஆன் ஆச்சு. ரெட் கலர் நீ பட்டன் அழுத்திட்டியா? இது ரொம்ப தப்பாச்சு. நீ இப்போ அல்டிமேட் வெப்பனை ஆன் பண்ணிட்ட. எந்த பட்டன் அழுத்தினாலும் அல்டிமேட் வெப்பன் ஆன் பண்ணுறதுன்னா அந்த மானிட்டரில் பாரு. பேசிட்டு அந்த கூசேஜ் டவுனு என்னடா அதிருது மேலே வருது, உள்ளே போயிடுச்சு. தக்கிட தில்லானாவா கைஸ்? இதுதான் அந்த அல்டிமேட் வெப்பன் கைஸ். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், கிராஃபிக்ஸு தரமாக இருக்கு. ஆனால் வச்சு செஞ்சுருக்கேன் இங்கே எல்லாம். அவ்வளோ பெரிய கல்லை தாங்கிறது வந்து ஒரே ஒரு குச்சி. 3 குச்சி கைஸ். எவ்வளோ அழகாக போக்குதில்லை. இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நல்லா இருந்துச்சு கைஸ். நான் தமிழர்கள்லாம் செம்மையாக இருக்கும். கிளிக் த்ரூ ரேட் இம்ப்ரெஷனாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு பார்த்தா யாருன்னு பார்க்குறதில்ல. நல்லா இருந்துச்சு. ஆனால் தரமாக எடுத்துருந்தாங்க. நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அப்படி இல்லை கைஸ், அப்படி தான். கூசேஜ் டவுன் போகணும் கைஸ். இப்போ நம்ம மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் அது போக முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அல்டிமேட் வெப்பன் திரும்ப வந்துருச்சு. ஒரு பாய்சனஸ் ஃப்ளவர் வந்து பூத்துருச்சு. இது வந்து கூசேஜ் டவுனில் இருக்குது அப்படின்றான். எனக்கு தெரியும்டா. டே
விக்ட்ரி ஃபார் அவர் சயின்ஸ். சயின்ஸுக்கு விக்ட்ரி. சயின்ஸ் எப்போவுமே விக்ட்ரி தான். தப்பாக யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏஐ மாதிரி கேஸ் இது. கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக யூஸ் பண்ணலாம், தப்பாக யூஸ் பண்ணால் தப்பாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ நான் அந்த முட்டு சந்தை போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன இருக்குன்னுட்டு. ஸோ பார்த்தா முட்டு சந்தை அப்படியே ரிட்டர்ன் போடு. இப்போ B1க்கு தான் போனோம். B1 தான் கைஸ் போயிட்டு போக்கிமான் சென்டரில் போய் போக்கிமான்லாம் ஹீல் பண்ணோம் கைஸ். ஸோ இந்த பச்சை கலர் ஏறினா என்ன ஆகும்னு பார்த்தா இது ஆன்லேயே இல்லை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு போக்கிமான் பிடிக்க போகிறோம். இந்த போக்கிமான் கெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் இல்லை பிடிச்சாலும் பிடிச்சிருவோம் கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்லே. ஸோ கைஸ் வழக்கம் போல் போக்கிமான் சென்டரில் என் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ பார்த்து உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை. ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.